இன்றைக்கி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடுக்கும்போது எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது 1 கோடி டேக்ஸ் ஃப்ரீயா? எஸ், பாசிபிள். தட் இஸ் பை பிபிஎஃப். இந்த வீடியோவில் பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அது யாராக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட ரூல்ஸ் என்ன, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி லாங் டேர்மில் டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணால் டேக்ஸ் ஃப்ரீயாகவும் சேஃபாகவும் 1 crore பார்க்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிபிஎஃப்பில் 1 கோடி சேஃபாக டேக்ஸ் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நிறைய பேர் இன்றைக்கி ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோன்னே என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, ஒரு லாங் டேர்மில் மாதம் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்ன அட்வைஸு 10,000 ரூபாவில் 5,000 ரூபா பிபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி 5,000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத வீடியோ கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். சரி, வாட் இஸ் பிபிஎஃப்? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி கொடுக்கக்கூடிய லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சேஃபான டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. இது பேங்க்லேயே போஸ்ட் ஆஃபீஸில் எது வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது கவர்மெண்ட் இந்தியா கேரண்டி கொடுக்கறனால எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. ஈவன் கோர்ட் கூட இந்த அமௌண்ட்டை அட்டாச் பண்ண முடியாது. சரி, யாரெல்லாம் பிபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான். ஒருத்தரே பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது, ஒருத்தர் அக்கௌண்ட் மட்டும்தான். அதே மாதிரி மைனர் வேல பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு பெண் குழந்தைகளுக்கு செல்லுமாள் சேமிப்பு திட்டத்திற்கு நல்லா ஃபேமஸாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஆண் குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் கேட்குறாங்க. ஆண் குழந்தைகள் பேரில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேரண்ட்ஸு கார்டியனாக போட்டுக்கலாம். ஒரே ரூலு, அந்த கார்டியனாக இருக்கிறவங்களோட தனியாக பிபிஎஃப் போட்டிருந்தாங்கன்னா 2 சேர்ந்து வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் பர்மிட் கிடையாது. ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடவும் கூடாது. தனித்தனியாக போட்டால் தான் அவங்க சௌகரியம் போல் மேக்ஸிமம் 1 லட்சம் கூட போட்டுக்க முடியும் தனித்தனியாக. என்ஆர்ஐ பிபிஎஃப்க்கு இப்போ அலோவ் பண்ணுறதில்ல, புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி போட்டவங்க கன்டினியூ பண்ணலாம். சரி, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, என்னென்ன பீரியடு 15 வருஷம், இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1%, ரிஸ்க் லோ இன்ட்ரெஸ்ட்டே ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்லலாம். இன்வெஸ்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்சல் வித்ராயல், லோன் ஃபெசிலிட்டி, டேக்ஸ் பெனிஃபிட்டு, பிரிமிச் வித்ராயல் எல்லாத்தையும் பற்றியுமே சுருக்கமாக பார்த்துடலாம். சரி, எப்படி பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் நிறைய ப்ரைவேட் பேங்க்லேயும் கூட ஓப்பன் பண்ணுறாங்க. அது பயப்பட அவசியமே, எல்லாமே கவர்மெண்ட் அக்கௌண்ட் தான். இந்த அமௌண்ட் கவர்மெண்ட் தான் இருக்கும். பேங்காக இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி தரணும். அதுக்காக கேஐசி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜெராக்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு தடவை போனால் போதும். ஃபஸ்ட் டைம் ஓப்பனுக்கு போனால் போதும். அதுக்கப்புறம் 15 வருஷமோ 25 வருஷமோ நீங்கள் பேங்க் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுபோக அக்கௌண்ட்டே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எஸ்பிஐக்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சரி, ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மினிமம் 500 ரூபா வருஷத்துக்கு, மேக்ஸிமம் வருஷம் 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லம்சமாக ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ணலாம், மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு, மேக்ஸிமம் 12 இன்ஸ்டால்மெண்ட்டு. இது வேணால் எப்படின்னா, சில பேர் மாதம் என்னால் 5,000 ரூபா தான் போட முடியும் அப்படின்னு போடுவாங்க. போடலாம். வருஷம் 60,000 வரும், பிரச்சனையே கிடையாது. மேக்ஸிமம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு 12,500 ரூபா வரும். இந்த 12,500 வரும்போது வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா சீலிங் ரீச் ஆகிடுது. சிலர் என்னால் இந்த வருஷம் போட முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி போட முடியல நினைக்கிறவங்க அந்த வருஷம் மட்டும் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ மட்டும் டெபாசிட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் அப்படியே லைவாக இருக்கும். சில பேர் அமௌண்ட் நிறையா இருக்குது, டக்குன்னு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளேயே 1.5 லட்சத்தை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ரைட், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பார்த்தோம்னா, இன்றைக்கி டேட்டுக்கு 7.1% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் வருஷம் டிக்ளேர் பண்ணுவாங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா. இந்த 2 வருஷமாக இதே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. இது காம்பவுண்டட் ஆனுவலி, அதாவது வருஷம் மார்ச் 31ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் நம்ம பிரின்சிபலோட சேர்த்திக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது காம்பவுண்டட் ஆனுவல்னு சொல்கிறோம். அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே டேக்ஸ் ஃப்ரீ. இன்ட்ரெஸ்ட் வெளியே எடுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் ஐடி ரிட்டர்ன் பண்ணும்போது டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட காட்டிக்கலாம். காட்டிட்டோம்னா நம்ம இதில் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கோம். சரி, லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மெச்சூரிட்டி பீரியட் 15 வருஷம். 15 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷமாக எக்ஸ்டெண்ட் போகலாம். எக்ஸ்டென்ஷன் கேன் பி வித் கான்ட்ரிபியூஷன் ஆர் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன். வித் கான்ட்ரிபியூஷன்னா அதுக்கப்புறமும் வருஷம் ஒரு அமௌண்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு 50,000 1 லட்சமோ 1 லட்சமோ போட்டிருக்கலாம்.
அது வித் கான்ட்ரிபியூஷன். அது என்ன இனிமேல் போட முடியாது, பணம் அப்படியே எடுத்து விட்டோம்னா இருக்கிற அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ரைட். டேக்ஸ் பெனிஃபிட்டு இது ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் எக்ஸம்ட் இது வந்து ரொம்ப சிலருக்கு தான் இருக்குது. இப்போதைக்கு பிபிஎஃப் தான் மெயினாக இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா போடுற அமௌண்ட்டுக்கு 80Cயில் எக்ஸம்ஷன் இருக்குது. 1 லட்சம் வரைக்கும் 80Cயில் கழிச்சிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தாலும் லட்சக்கணக்கு வந்தாலும் எவ்வளோ கோடியே வந்தாலும் டேக்ஸ் எதுவும் கிடையாது. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்தாலும் பல லட்சம் வந்தாலும் ஒரு கோடியே வந்தாலும் எந்த டேக்ஸும் கிடையாது. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸு வெல்த் டேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ முதலீடு வட்டி முடிவுத்தொகை எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. சரி, வித்ராயல் லோன் பார்த்தோம்னா லோன் வந்து 4லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் லோன் வாங்க முடியும். லோனுக்கு வந்து 1% இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்போ 7.1% லோன் வாங்கினா 8.1% வரும். அது 36 மாதத்தில் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும், இஎம்ஐ மாதிரி. பார்ஷியலி வித்ராயல் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது சில ஸ்பெசிஃபிக் வேறு வழியில் எடுக்கலாம். ஆனால் 1% பெனால்ட்டி வரும். பெஸ்ட்டு வந்து ஃபுல் மெச்சூரிட்டி 15 வருஷம் கழிச்சு எடுக்கிறது நல்லது. ஈவன் பார்ஷியல் வித்ராயல் ஃபுல் வித்ராயல் எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கிடையாது. சரி, ஏன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிபிஎஃப் ஐடியல்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் போட்டோம்னா ரொம்ப சேஃபாக கவர்மெண்ட் இருக்கும். கேரண்டி ரிட்டர்ன், அதேபோல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. ஹை டேக்ஸ் எஃபிஷியன்சி சொன்ன மாதிரி ட்ரிபிள் எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. போடும்போது டேக்ஸ் கிடையாது, எவ்வளோ மெச்சூரிட்டி வந்தாலும் டேக்ஸ் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பேஸாக யூஸ் ஆகும். லாங் டேர்மில் டிசிப்ளின் இன்வெஸ்டிங்க்கும் யூஸ் ஆகும். நீண்ட காலத்தில் பிபிஎஃப் ஒரு வலுவான அடித்தால் அமைக்கும். சரி, பெனிஃபிட் பார்த்தோம்னா ரிஸ்க் எதுவும் கிடையாது, கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கும். பல ஃப்ளெக்சிபிள், எவ்வளோ வேணும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 500 ரூபாயும் பண்ணலாம், 1 லட்சம் பண்ணலாம். லோன் வேணால் வாங்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் இதான் மெயின். அடுத்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் ஒரு பக்கம் மாற்றிக்க முடியும். பார்சியத்திலே பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் அடுத்தது மேக்ஸிமம் யூஸ் பண்ண வரைக்கும் பெனிஃபிட் அதிகமாகிட்டு இருக்கும். 15 வருஷம் முடிக்காமல் 20 வருஷம் 25 வருஷம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதை பற்றி இப்போ இனிமேல் பார்க்கலாம். சரி, சுருக்கமாக பார்த்தோம்னா மினிமம் வருஷத்துக்கு எல்லாமே 500 ரூபா பெர் இயர், மேக்ஸிமம் 1.5 லட்சம் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1% இப்போதைக்கு. லாக்இன் பீரியட் வந்து 15 வருஷம், அதுக்கப்புறம் வேணால் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். காம்பவுண்டிங் ஆனுவலி வருஷம் மார்ச் 31 இன்ட்ரெஸ்ட் வந்து அசலில் சேர்ந்துக்கும். வித்ராயல் வேணால் பார்சியலாக 6 வருஷத்துக்கு பண்ண முடியும். லோன் வேணால் 4-5 வருஷம் வாங்கிக்கலாம். இது வந்து சுருக்கம். சரி, இதுக்குள்ளே இந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு எப்படி நம்ம அது ரிட்டர்ன் பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வரை வெயிட் பண்ண வேண்டாம். நிறைய பேர் டேக்ஸுக்காக வருஷ கடைசி வரைக்கும் பார்க்கலாம், பிப்ரவரி பார்க்கலாம், மார்ச் பார்க்கலாம். வெயிட் பண்ணாமல் ஏப்ரல் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஹோல் இயருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மேக்ஸிமம் அமௌண்ட் பாசிபிள். கவர்மெண்ட் அப்பர் சீலிங் வச்சிருக்கானாவே நம்ம பெனிஃபிட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பர் சீலிங் 1 லட்சம் இருக்குது. பணம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா சீலிங் யூஸ் பண்ணோம்னா நமக்கு சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கும். அதேமாதிரி மாதம் போடுறவங்க கூட 5ஆம் தேதிக்குள்ளே போட்டோம்னா நம்ம அந்த மாதத்துக்கான ரிட்டர்ன் கிடைக்கும். இது 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட கன்னியூ பண்ணணும். வித் கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சால் மறுபடி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது முடியாதவங்க கான்ட்ரிபியூஷனாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு கூட எடுக்க முடியும். 5 வருஷம் பிளாக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் எந்த பெனால்ட்டி வராது. ஸோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில் பண்ணுறதுக்கு இது ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்டாக வச்சுக்கலாம். சரி, இப்போ 1 crore டேக்ஸ் ஃப்ரீயாக வரும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன்ஸோடு பார்க்க போகிறோம். எல்லாமே பிபிஎஃப் கால்குலேட்டர் மூலியமாக போட்டால் தான் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ரைட். அசம்ஷன் இது எல்லாமே எதை வச்சு போடுறோம்னா வருஷம் 1.5 லட்சம் அது மேக்ஸிமம் சீலிங் போடுற எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எந்த வருஷம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வருஷம் போகிறதா எடுத்துக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்றைக்கி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.2% கணக்கு போட்டுக்கிறோம். சப்போஸ் ஏறினா கொஞ்சம் அதிகம் கிடைக்கலாம், குறைஞ்சா கொஞ்சம் குறையலாம். சரி, ஃபஸ்ட்டு 15 வருஷம் பார்த்தது பேசிக் மினிமம் வருஷம். நம்ம இப்போ 15 வருஷம் போட்டிருந்தோம்னா நம்ம 22,50,000 போட்டிருப்போம். மெச்சூரிட்டி விலை 40,68,000 கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 18,18,000 கிடைக்கும். இதுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. இப்போ 20 வருஷம் பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு போட்டிருந்தோம்னா நாம் 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மெச்சூரிட்டி வேலையும் 66,58,000 கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வட்டி மட்டுமே 34,58,000 கிடைக்கும். அதாவது போட்ட அமௌண்ட்டோடவே 20 வருஷத்தில் வட்டி அதிகமாகிடுச்சு. அதோட மெயின் வந்து இந்த 34,58,000க்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ரைட். இப்போ 1 கோடி வரும்னு சொன்னீங்களே எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அமௌண்ட் அதிகம் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் மட்டும் அதிகம் பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம 37,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நம்ம மெச்சூரிட்டி வேல்யூ 1,03,08,000 கிடைக்கும். இன்வெஸ்ட் மட்டுமே 65,58,000 கிடைக்கும். இதுக்கு வந்து 1 ரூபா கூட டேக்ஸ் கட்ட வேண்டாம். இந்த ஃபோல் அமௌண்ட்டை எந்த விதமான டேக்ஸ் இல்லாமல் எடுக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் எடுக்காமல் அல்லது ரிட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்போது எடுத்துக்கிறது நல்லது. அப்படியே விட்டால் கூட சப்போஸ் அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட் பண்ண முன்னாடி கூட வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் விட்டால் கூட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறனால நமக்கு வந்து அதே 7% இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டால் கூட நமக்கு 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். வட்டி மட்டுமே அந்த 7 லட்ச ரூபாய் எடுத்தாவே மாதத்துக்கு நமக்கு ஒரு 50,000-60,000 இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் கிடைக்கும். இதை வந்து பென்ஷனமாக கூட யூஸ் பண்ணலாம். அதோட மெயின் பாயிண்ட்டு இதுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது.
ரைட். 30 வருஷம் போட்டால் என்ன ஆகும் இதையும் பார்த்துடலாம். நான் போட்டால் மட்டும் 45 லட்ச ரூபா வந்துடும். மெச்சூரிட்டி வேல்யூ 1,54,50,000 இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1,09,50,000 இருக்கும். இதுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. 1 கோடி ரூபா டேக்ஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் எந்த ஸ்கீம்லையும் கிடையாது. ரைட். இது கம்பேரிசன் டேபிளோட பார்த்து ஈஸியாக புரியும். ஸோ 5 லட்சம் இதை பேசிக்கு 22 லட்சம் போட்டிருப்போம், நமக்கு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். 20 வருஷம் போட்டோம்னா 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், நமக்கு 64,58,000 கிடைக்குது. 25 வருஷம் போட்டிருந்தோம்னா 37 லட்சம் போட்டிருப்போம், நமக்கு 1,03,00,000 கிடைக்குது. 30 வருஷம் போட்டிருந்தோம்னா நம்ம 40 லட்சம் போட்டிருப்போம், 1,54,00,000 வருது. இப்போ 30 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட அமௌண்ட்டோட ஏறக்குறைய 3 மடங்கு மேலே கிடைக்குது. மெயினாக வந்து இந்த 1,54,00,000 எந்த டேக்ஸும் கிடையாது. இது வந்து நம்ம பின்னாடி ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் எடுக்கோன்னா அது ஈவன் மாதம் 1 லட்ச ரூபா கூட கணக்கு எடுக்க முடியும். டேக்ஸ் கிடையாது அதுக்கு. சரி, டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் எப்படின்னு பார்த்தோம்னா பிபிஎஃப் வந்து அசஸ் பென்ஷன் ஸ்கீம்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா மற்ற எல்லா பென்ஷனுக்குமே டேக்ஸபிள் தான். பென்ஷன் கவர்மெண்ட் பென்ஷனாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் பென்ஷன் ஸ்கீம் இருந்தாலும் சரி, அல்லது சீனியர் சிட்டிசன் டெபாசிட்டு எல்லாத்துக்குமே வரக்கூடிய இன்கம் வந்து ஸ்லாபில் சேரும். ஆனால் பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஸ்லாபில் சேராது. பெரிய கார்பஸ் 1 கோடியில் வச்சுட்டோம்னா அல்லது சர்வசாதாரணமாக மாதம் 50,000 60,000 70,000 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அந்த எடுக்கிற அமௌண்ட் வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. மீதி அமௌண்ட் வந்து அது வாடி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம ஓப்பனாக சொன்னால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுக்கிறோம், அசல் அப்படியே கன்னியாகிட்டே இருக்கும், ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். சரி, கீ டேக்கே பார்த்தோம்னா 1 கோடி ஈஸியாக பாசிபிள். மெயினாக டைமு டிசிப்ளின் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். இது வந்து பிபிஎஃப் ஷார்ட் டைமுக்கான கிடையாது, லாங் டைமில் டேக்ஸ் ஃப்ரீ நேச்சர் தான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பிபிஎஃப்பில். இது வந்து மற்ற எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ரிட்டர்னோட பிபிஎஃப் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். உதாரணத்துக்கு சீனியர் சிட்டிசன் டெபாசிட்டில் 8.2% இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்க. இது 7.1 இருந்தாலும் சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள், இதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதனால் வந்து நெட் பார்க்கும்போது சில சமயம் இது வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் அதுவே நல்லது தான். ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண நல்லது. இதான் அதான்னு கிடையாது, ரெண்டுமே இது பாதி அது பாதி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆனால் பிபிஎஃப்னால் முதலே ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஃபைனலாக பார்த்தோன்னா 7 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லது. ஏன்னா 30 வயசு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 60 வயசு பார்த்து அந்தளவுக்கு 1.5 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் பார்க்க முடியும். எவ்ரி இயர் எந்த வருஷம் ஸ்கிப் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மெயினாக பார்த்தா பிபிஎஃப்பில் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுமே டேக்ஸ் ஃப்ரீயுமே கம்பைண்டாக ஒர்க் ஆகிறதுனால நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.